தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் 2028 ஆண்டு நமது அரசாங்கமே ஆட்சி அமைக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பகிரங்க அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். விசேட அறிக்கை ஒன்றை நாடாளுமன்றத்தில் இருந்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். 2028 ஆண்டுக்குள் வெளிநாட்டு கையிருப்பை 15.1 பில்லியன் டாலராக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் சொல்லியிருந்தார். அத்துடன் 2022 ஆண்டு இடம்பெறும் நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது என்று சொல்லி ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். இந்திய விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு சமூகம் அளித்திருந்தார். 10வது நாடாளுமன்றத்தின் இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாகி இடம்பெற்றிருந்த நிலையில் நாடாளுமன்றத்துக்கு ஜனாதிபதியின் வருகை அமர்ந்திருந்தது. அவர் தற்போது சில நிமிடங்கள் பல விடயங்களை சொல்லியிருந்தார். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி திசாநாயக்க இந்த விடயத்தை சொல்லியிருந்ததோடு கடந்த 14ஆம் தேதி முதல் போக்குவரத்து மற்றும் விசேட தேவைகளுக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் தனியார் பயன்பாட்டுக்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டதுடன் அதாவது மீண்டும் டாலர் நெருக்கடிக்கு நாடு முகம் கொடுக்காது என்று ஜனாதிபதி சொல்லியிருந்தார். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். கடந்த 14ஆம் தேதி முதல் போக்குவரத்து தேவைகளுக்காக இவ்வாறான வாகன இறக்குமதி அனுமதிப்பை அவர் அளிப்பதாக சொல்லியிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. 2022-23 பொருளாதார நெருக்கடியான நிலைமை மீண்டும் ஒருபோதும் ஏற்பட தாம் அனுமதிக்க மாட்டோம். 12.5 பில்லியன் சர்வதேச கடன் மறுசீரமைக்கப்பட்டிருக்குது. இதில் 11.5 பில்லியன் டாலர் 2015-2019 இடைப்பட்ட காலத்தில் பெறப்பட்ட கடனாக ஆலோசனைகள் கூறுபவர்கள் அப்போது அவர்களுக்கு கூறியிருக்க முடியும் என்றார். இதையும் தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது குழப்பம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கான நேரம் ஒதுக்கப்பட்ட போது ஜாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீதும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மீதும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஆகியோரை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள் பல இன்னல்களை சந்திப்பதாகவும் பல முறைப்பாடுகளை தன்னிடம் வழங்கி தீர்வு பெற்று தருமாறு கோரியதாகவும் எனவே இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார். ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியை அந்த பதவியிலிருந்து அகற்றுமாறும் அவர் கடந்த அரசாங்க காலத்தின் போது ஒரு அமைச்சருடைய வலது கையாக செயற்பட்டதாகவும் அர்ஜுனா இதன்போது சபையில் கருத்துவை முன்வைத்தார். இடையில் குறுக்கிட்ட சபாநாயகர் அர்ஜுனாவை பார்த்து சபையில் உரையாற்றுவதற்காக சமர்ப்பித்த யோசனைகள் குறித்து மாத்திரம் பணியாற்றுமாறு பலமுறை எச்சரிக்கை விடுத்திருந்தார். எனினும் அதனை கருத்திற்கொள்ளாத நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் தான் அச்சுறுத்தப்பட்டதாகவும் தன்னுடைய பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி உள்ளிட்டோர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அடுக்கடுக்கான குற்றங்களை முன்வைத்தார். இதன்போது சபாநாயகரால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு மீண்டும் எச்சரிக்கை வழங்கப்பட்டது. எனினும் என்னால் சபையில் கருத்துக்களை முன்வைக்க முடியவில்லை என்றால் அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படாது என்றால் எம்மிடம் கூறுகள், நான் சபைக்கு வரவில்லை, வீட்டில் இருக்கின்றேன் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சபைக்கு அறிவித்திருந்தார். அத்துடன் சபைக்கு பொருத்தமற்ற விடயங்களை அங்கு முன்வைத்தால் சபையில் சர்ச்சை நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து சபை முதல்வர் பிபில் ரத்நாயக்க குறிப்பிடும் விடயங்களை கருத்தில் கொள்ளாது மீண்டும் மீண்டும் கடும் தொனியில் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அர்ஜுனா உரையாற்றிய போது குறுக்கிட்ட சபை முதல்வர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களே, நீங்கள் கிண்ணியாவில் ஒரு அரசியல் மேடையில் இருந்தீர்களே, யாருடைய அரசியல் மேடையாது, யாருடைய மேடையில் நீங்கள் இருந்தீர்கள் என்று நகைச்சுவையான தோணியில் கேட்டபோது சபையில் இருந்த ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நகைத்தனர். இதையும் தாண்டி தனது கல்வி தகமை தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தான் நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலகுவதாக மொட்டுக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பகிரங்க அறிவிப்பு ஒன்றை விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கிய நாமல் சட்டம் பட்டம் பெறுவது தொடர்பான பரீட்சையில் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலான முறையில் கண்காணிப்பு இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அது முற்றிலும் தவறான கருத்து. அதனை நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். எனினும் அவ்வாறு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலகுவேன். மேலும் அது பொய்யென்றால் உங்கள் தரப்பில் இருந்து குற்றச்சாட்டு
நிலைப்பாட்டுகளை முன்வைத்தவர்கள் அவர்களின் பதவிகளிலிருந்து விலகுவார்களா என கேள்வி எழுப்பியிருந்தார். இதையும் தாண்டி இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர சொல்லியிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் போது மாகாண சபை தேர்தல்களை அடுத்த வருட நடுப்பகுதியில் நடத்துவதற்கே உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் குறித்து அவர் தெரிவிக்கும் போது இதனை சொல்லியிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்திய அரசுமுறை விஜயத்தின் போது கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தியிருக்கிறோம். இலங்கையின் இறையாண்மைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாமல் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வகையிலான செயற்திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் மற்றும் மாகாண சபை முறைமை நாட்டுக்கு அவசியமற்றதா என்பதை இலங்கையர்களே தீர்மானிக்க வேண்டும். எதிர்வரும் ஆண்டின் நாடாளுமன்ற அதாவது 2ஆம் காலாண்டில் மாகாண சபை தேர்தல் நடாத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் குறிப்பிட்டுள்ளதாக அறிய முடியுது. அரசியலமைப்பின் 13வது திருத்தம் இந்தியாவில் பலவந்தமான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆகவே இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது முறையற்றது. மாகாண சபை தேர்தல் குறித்து மக்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசாங்கமும் இந்தியாவும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சரத் வீரசேகர முன்வைத்திருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போது நாடளாவிய ரீதியில் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் மாகாண சபை தேர்தல் என்பதை நாம் காணக்கூடியதாக இருந்தாலும் அதையும் தாண்டி நாடாளுமன்ற அமர்வுகள் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைய தினம் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சபையில் உரையாற்றியிருந்தார். இந்த பாலங்கள் மீள் புனரமைப்பு செய்யப்பட வேண்டும், பாலங்கள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார். காரணம் அனர்த்தங்களின் போது ஏற்பட்ட சேதங்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாறைகள், முல்லைத்தீவு, திருகோணமலை ஆகிய பாலங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது சார்ந்து விசேட கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார். இதைவிட நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுக்காக வழங்கப்பட்ட அந்த கேள்விகள் தொடர்ந்து தங்களுடைய வாதத்தினை இல்லாட்டி தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இனி வருகின்ற காலங்களில் எவ்வாறு இந்த நாட்டினுடைய நிலை நகரப்போகின்றது என்பது. இந்த நிலையில் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். நாடு 2022ஆம் ஆண்டில் இருந்தது மாதிரி இனி வருகின்ற நாட்களில் இருக்காது, 2028 எங்களுடைய ஆட்சிதான் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். இவர் சொன்னதுக்கு இணங்க 2028ஆம் ஆண்டு அவருக்கான ஆட்சி, அவர்களுடைய ஆட்சி என்று சொன்னால் இனி இருக்கின்ற இந்த 5 வருடங்களும் ஒரு பொருளாதார நெருக்கடி இல்லாத ஒரு சுமூகமான நிலை உருவாக்கப்பட வேண்டும். அந்த நிலை உருவாகுமா இல்லையா, இவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, மக்கள் மத்தியில் இவர்களோடு சார்ந்த கருத்துக்களை நாம் அப்படி வரப்போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு உண்மை நிகழ்ச்சிகள் இணைவோம். வணக்கம்.